வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவஞானி ஸ்ரீ மகரிஷி அவர்கள் சுக்குமுவாக என்னுள் இருந்து வழி நடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகர்ஷியின் நாள் ஒரு கவியில் இன்றைய கவி மரணமில்லா நிலை. மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் உயர் வெளியில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்தெனும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம் மாயை என்பார்கள், மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை. மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும். மனம் அறிவான பின் மரணமில்லா நிலை. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உளதெல்லாம் மற்றெங்கு தேடுவீர். மகரிஷியோட இந்த கவியை நீங்க கேட்டீங்கன்னா, மனம் சொல்லுவாங்க பாரு, அந்த நிலைதனில் மனம் அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கேன்னு சொல்லுவாருங்க. மனம்தான் மனிதனோட இந்த சிறப்பே. ஆறாவது அறிவு படைத்த மனிதனால் மட்டும்தான் மனதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மனதின் துணை கொண்டுதான் அனைத்திடமே இயங்க முடியும். மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை உணர்ந்த மனிதனும் இல்லை. அப்ப மனம் எவ்வளவு ஒரு சிறப்பானது சொல்லுங்க. மனம் ஒரு 10 படிநிலைகள்ல இயங்கும்னு சொல்லுவாருங்க மகரிஷி. என்னன்னு சொன்னீங்கன்னா, உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 படிநிலைகள்ல தான் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உணர்ச்சி, நமக்கு காபி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு உணர்ச்சி இருந்தா, அதுக்கு அடுத்தது அதுக்கு என்ன தேவை, அடுத்தது முயற்சி, அதனோட செயல், விளைவு. காஃபி தயாரிச்சிட்டோம், குடிக்க போறோம். அப்போ அனுபோகம், அனுபவம். காஃபி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, காஃபி நல்லா இல்லைன்னாலும் சரி, அப்போ அந்த அனுபோகம், அனுபவம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு அப்படின்ற இந்த படிநிலைகள்ல தான் மனம் இயங்குது. மனம் குறுகி அந்த புலன்கள் வழியே இருந்ததுன்னா, மருவி அதிலேயே தோய்ந்து இன்னும் வேணும் இந்த இன்ப நிலையிலேயே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு மனம் விரிந்து எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறப்போ அது மாபதம் எய்திடும் அப்படின்றாரு. மனம் தன்னோட மூலத்தை உணர்ந்து கொண்டால் மனிதனும் தெய்வம். அதான் சொல்லுவாங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்ட்டு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காருங்க. அப்போ மனம்னா என்ன, மனதோட இந்த மாற்றம். அப்ப அந்த மனதுல என்ன சொல்லுவாங்க, மனதிலே உள்ளதெல்லாம் மற்றெங்கு தேடுவேன்னு கேட்குறாரு. மனசுல எல்லாமே உங்க மனசுக்குள்ளதாம்பா இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் வெளியில தேடுறீங்களே. ஆனா எங்க இருக்கு? தன்கிட்ட, தனக்குள்ள இருக்குது. அந்த தனக்குள்ள இருக்கிற அந்த அற்புத சுரங்கத்தை நம்மளால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு வெளியிலையோ இல்லை மற்றவங்ககிட்டயோ நம்ம தேடுறதுக்கு முயற்சி பண்றோம். அதான் சொல்ற, மனம் இயற்கையில விரிந்து விரிந்து எந்த அளவுக்கு விரினா, இந்த பிரபஞ்சம் அளவுக்கு சுத்த வெளியில வளர்க்கும் விரிய சொல்ல அதுவும் நானும். அதான் சொல்றாரு, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்னு சொல்றாரு. அப்ப அவனும் நம்மளும் ஒன்றா இணையிற இடம் எதுனா, அந்த மனதை கொண்டு அறியும் அந்த இடம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றாரு மரணமில்லா பெறுவார். மனம் மாய்வதே இல்லைன்றார் மகரிஷி. எங்க மாயும்? என்னோட அந்த மனம் அடுத்த பிறவியில் எதை சொல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை நிறைவு செய்ய ஒரு 10
10,00,000 உடல் தேவைப்படுது அப்படின்னப்போ, மனம் அடுத்து 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 இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுதான் சொல்லுவாங்கல்ல, அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த மனதை உணர்ந்து, அதிலேயே தோய்ந்து இறைநிலையும் நாமும் ஒன்று என்ற அந்த நிலையில வர சொல்லுவாங்க. அதுதான் மகரிஷி சொல்றாரு, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கேன்றார். இதை விட்டுட்டு வேற எங்க போக முடியும்? அன்பர்கள் அனைவருமே இந்த மனவளக்கலையில் இணைந்து ஆனந்தத்தை அனைவருமே அறிந்திட வேண்டும் என்பதுதான் வேதாத்ரி மகரிஷியோட இந்த கருத்துக்கள், கவி அனைத்துமே. நன்றி. வாழ்க வளமுடன்.